ஃப்ரண்ட்ல வா ஃப்ரண்ட்ல அம்மா நீ பாருமா நான் தான் வகுப்பிலே முதல் வந்துட்டேன் ஃப்ரண்ட்ல வா அப்படியே தங்கமே சாபாஷ் நீ தான்டா புள்ள அம்மா அம்மா பசிக்குதுமா சோறு வா விடுடா வரேன் வந்ததும் வராதுமா கத்திக்கிட்டே இருக்கேன் உங்க அப்பாவை மாதிரியே இந்த தடவை எல்லாத்தையும் பார்த்தா உங்க தம்பியை பாரு அவன் புள்ளையா இல்லை நீ புள்ளையா என்ன வந்தது வராதமா பஞ்சாயத்து வாங்கடா சார் உங்க புள்ளைய லட்சத்தை நீங்களே பாருங்க கடனை வாங்கி படிக்க வைக்கணும் ஆனா எந்த லட்சத்துல படிக்கிறான்னு பாருங்க இந்த மார்க்க காட்டு என்னடா இது எனக்கு 20-25 எடுத்துக்க இப்படி இருந்தா உன் கனவு ஆகுது எங்க கனவு ஆகுது பாரு குடுக்குற குடுல என்னாக பாருங்க சென்டர் ஐஷு பைக்கு மைக்கு நேரா இல்லையா போன் எடுத்து வச்சு கிளம்புப்பா இதோ 10 நிமிஷத்துல வந்துட்டேன்ப்பா ஆறாவது 10 நிமிஷம் கிளம்பிட்டாங்க முதல்ல அவங்கிட்ட போன வாங்குங்க ஐஷு போன் எடுத்து நல்லா இருக்கா இந்தாங்க நீங்களும் உங்க போனும் உடனே அந்த போனுக்கு கிளம்பியா போலாமா இருடி இரு பால் சுட வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு போ ஒன்னும் வேணாம் நீங்க வாழ்க்கையிலே வயிற்று நடந்துச்சு நாங்க கிளம்புறோம் வாங்கப்பா போலாம் காட்சி ஒன்று பயிற்சி மையத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் உள்ள சோழ நாட்டு சிறப்பினை பற்றி ஒரு பாடலை பார்க்க போறோம் இன்னைக்கும் தாமதமா வாங்க வாங்க காடெல்லாம் களை கருந்து காவெல்லாம் புழை கருந்து மாடெல்லாம் கருவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குலமெல்லாம் கடல் அண்ணன் நாடெல்லாம் மீனாடு கனையுமா நலமெல்லாம் என்ன ரெண்டு பேரும் பாடத்தை கவனிச்ச மாதிரி தெரியலையே எவ்வளவு முக்கியமான பாடல் இது நான் நடத்துறது புரிஞ்சுதா இல்லையா புரிஞ்சுதா ஆசிரியே சரி நேரம் ஆயிடுச்சு இடைநிலைக்கு போயிட்டு வந்ததும் ரெண்டு பேரும் இந்த பாடலை படிச்சு எழுதிக்கணும் புரியுதா சரிங்க ஆசிரியை ஏன் ஒரு மாதிரி இருக்கிய வீட்டுல அம்மா சொல்ல தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் படி படி போன பார்க்கவே விட மாட்டாங்க உங்க அம்மா எங்க அம்மா மட்டும்தான் இங்க இருக்க எல்லா அம்மாவும் அப்படிதான் சரிதான் எங்க அம்மா சொல்றதும் என் நன்மைக்குதான் ஆனா என்னால போன் பார்க்காம இருக்கவே முடியல 5 நிமிஷம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பார்க்க பார்க்க நேரம் போறதே தெரியல இப்பெல்லாம் என்னால காலையில நேரத்துக்கு எழுந்திருக்கவே முடியல புத்தகத்தை எடுத்தாலும் படிக்கவே தோணல எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல எனக்கு என்ன செய்யறதுனே புரியல ஐஷு எல்லாரும் வாங்க நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கவனிச்சுதான் இருந்தேன் இது உன்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லம்மா இந்த தலைமுறை குழந்தைங்க பலருக்கும் இதே பிரச்சனை தான் இது ஒரு பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல முடியாது இது ஒரு நோய் என்னைக்கு சொல்றீங்க நோயா ஆமாட கண்ணா அது பேரு நோமோபோபியான்னு சொல்லுவாங்க நோமோபோபியாவா ஆமா போன் அதிகமா பயன்படுறதால இப்படி நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த நோமோபோபியா இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும் அவங்க எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்த முடியாது சக்தியெல்லாம் போக போக குறையும் தன்னிலையை அடிக்கடி பயங்கரமா கோவப்படுவாங்க இதெல்லாம் ஆரம்ப நிலையிலே தடுக்கலன்னா இது உங்க கனவே அழிச்சிடும் அது போக பெண்களும் இந்த சோசியல் மீடியாவை கவனமா கையாளணும் சரிங்கம்மா நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு வரும்போது கண்டிப்பா அந்த பாடலை பற்றி சொல்லணும் புரியுதா வெற்றி என்ன சோகமா இருக்க வீட்டுல ஒரே தொல்லையா இருக்குடா நான் கூட நீ ஆசிரியர் தேர்வு கூட்டுதான் சோகமா இருக்கேன்னு நினைச்சேன் அவன் கிடைக்கிறான்டா நீ சொல்லு உனக்கு என்னப்பா உங்க வீட்டுக்கு ஒரே பையன் எனக்கு அப்படியா எதுக்கு எடுத்தாலும் ஒப்பிட்டு பேசுவாங்க அவன் படிக்கிறான் நீ படிக்கல அவன் மார்க் வாங்குறான் நீ வாங்கல அவன் ஜெயிச்சு கப்பு வாங்குறான் நீ சோப்பு டப்பா கூட வாங்கல அது மட்டுமா எங்க அப்பா கேட்காரு அவன் எவ்வளவு நல்லா சாப்பிட்டா உடனே உயரமா வந்திருப்பான் நீயும் இருக்கேன்னு எங்க அப்பா என்னை பார்த்து கேட்காரு இந்த மாதிரி வந்துனே பண்ணு
உங்க அம்மா வந்துட்டாங்க, நீ கிளம்பு. காட்சி 4 பயிற்சி மையத்தில் இருந்து வெற்றியும் மாறனையும் அம்மா அழைத்து வரும் வழியில் கண்டல் காரி வழிமறைத்தல். நட இப்படி நடந்தா எப்ப வீடு போய் சேருவோனே தெரியல. நான் வேற சமைக்கவே இல்லை. உங்க அப்பா வேற திட்ட போறாரு. வரமா புலம்பிட்டே வராதீங்க. ஏய் செல்வி, நில்லு உன்னை பார்க்கதான் கிளம்புறேன். நான் தான் இங்க இருக்கேன். பிள்ளைக்கு பீஸ கட்டணும், பணத்தை வாங்கினல எப்ப திருப்பி தரேன்? வட்டியும் காணோம், அசலையும் காணோம். அம்மா 2 நாள் போட்டுக்கோங்கம்மா. நான் வேலை செய்யற முதலாளி எனக்கு 2 நாள்ல பணம் தரேன்னு சொல்லிட்டாருமா. தந்த உடனே விளையாட்டு வந்து கொடுத்துடுறேம்மா. எனக்கு வேற உடம்பு சரியில்லைம்மா. பசங்க இருக்காங்கம்மா. பசங்க முன்னாடி ஏதோ பேச வேணாம்மா. சரி, இன்னொரு 2 நாள் தான் அவகாசம். அதுக்குள்ள வட்டி மட்டும் சேர்ந்துக்கணும். பிள்ளைங்க பக்கத்துல காசு இல்லை. ஏன்னா இதை பத்தி உனக்கு தெரியும்ல. பாத்தியடா, அம்மா எப்படி பேசுறாங்க. நம்ம அம்மா ஆனதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீடா படிக்காம ஊரை சுத்திட்டு உனக்கு எதுவும் கனவில்லையா வெற்றி? கனவெல்லாம் இருக்குடா. ஆனா எனக்குலாம் படிப்பே வரமாட்டேங்குது. அம்மா நமக்காக தான் எவ்வளவோ பண்றாங்க. ஆனா நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன். இனிமே ஆச்சும் நான் என்ன கொஞ்சம் தான் மாத்திக்க முயற்சி பண்றேன். நீ என்ன சொன்னாலும் கேட்கல. ஆனா எனக்கு படிக்கிறதுல மட்டும் உதவி பண்ணடா. இதுக்கு நான் பண்ணிதான் போச்சு. காட்சி 5 சில வருடங்கள் கடந்த பிறகு நண்பர்கள் இணைந்து ஐஸ்வர்யா வீட்டுக்கு வருதல். வணக்கம் அம்மா. யாருமா நீங்க? நாங்க ஐஷோட தோழிகள். ஓ அப்படியா, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கமா. ஐஷோ எங்க ஆளே பார்க்கல. அவளோட ரூம்ல அம்மா இருக்கா. இப்ப இங்க பேசுறதே இல்லை. வருவா, சாப்பிடுவா, போன் பார்த்துட்டே போயிடுவா. அவன் நினைச்சு என்னென்ன கனவு கண்டோம். ஒத்த புள்ள கொத்தி வருதுனே. கேட்டதுன்னா வாங்கி கொடுத்தனே. பாவி நான் தான் நல்லா படிச்சு இருந்தவளுக்கு போனை வாங்கி கொடுத்து பாவம் கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி பண்ணிட்டேனே. அழாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. நாங்க போய் அவளை பார்ப்போம். ஐஷோ கதவுற. யார் இது? உன்னை பார்க்க அமெரிக்க நடிகரா வருவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு கதவை தர. எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை. நீங்க கிளம்பலாம். என்னடி எப்படி பேசுறாச்சு? இவளை பார்க்க உடம்பு இவ்வளவு தூரம் ரொம்ப வாடி போடும். ஏன் என்ன சைஸ் இருக்கு? ஏன் இப்படி பண்றா? உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு தெரியாதா? நம்ம தோழி லட்சத்தில் சொன்னாங்க. அவன் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அதுல இருந்தா வெளியில வர முடியும். ஓஹோ, அப்படியா விஷயம். ஆனா இப்பதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காக நிறைய சட்டங்களும் திட்டங்களும் இருக்குது. நீ புத்தகத்துல படிச்சதில்ல? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. 18 வயசுக்குள்ள இருக்கிற அனைவருமே குழந்தைகள் தான். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும். அவங்க நாம என்ன பண்ணணும்னு சொல்லி வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நாமளும் சில அவசர உதவி எண்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவர்களுக்கும் சொல்றேன். காட்சி 6 சில வருடங்கள் கடந்த பிறகு வெற்றியின் நண்பனும் தேநீர் கடையில் சந்தித்தல். அட யாரு? நம்ம வெற்றி மாதிரியே இருக்கு. அட வெற்றியதான். வெற்றி ஜீவா, எப்படியா இருக்க? பாத்து எவ்வளோ நாளாச்சு? நீ என்னப்பா கோட் சூட்லாம் போட்டு ட்ரம்ப் மாதிரி ஆயிட்ட? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மாணவர்களோட உதவினாலும் நம்ம தமிழாசிரியர் உதவினாலும் தான். யாரு? நம்ம கையகமாவியா சொல்ற? ஆமா ஜீவா, அவங்க தான் கல்லூரியை செல்ல வழிகாட்டினாங்க. அவங்களால தான் நான் படித்தேன். இப்போ தமிழ் துறையில தலைவராக இருக்கணும். அதுக்கு அவங்க தான் காரணம். அம்மா, நீங்க இல்லைம்மா. என் அக்கா பையன் நல்லா படிப்பான். ஆனா அவனை சேர்த்து படிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லடா. அவனுக்கு இந்த காலேஜில் சீட்டு கேட்கறதுக்காக வந்தேன். நீ ஏன்டா கவலைப்படுற? படிக்காத நானே படிச்சு இவ்வளோ அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா படிப்பான்னு வேலை சொல்றேன். சரி, நாளைக்கு அவனை அனுப்பு. நான் பார்த்துக்கிறேன். நானே அவனை படிக்க வச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தி நான் அவன்கிட்ட போய் சொல்றேன்டா. அவன் கனவு என்ன ஆகுமோன்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். இந்த சந்தோஷமான செய்தி நான் அவன்கிட்ட போய் நாளைக்கு சொல்லிட்டு வரேன்டா. நாளைக்கு பார்க்கலாம். கனவு காண எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதை அடைய சிலரால் மட்டுமே முடிகிறது. சிலரிடம் பணமும் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் அந்த கனவை அடைய முடியாமல் போகிறது. ஐஸ்வர்யாவே மாறி சிலரிடம் பணமும் இல்லை என்றாலும் தன்னுடைய உழைப்பால் அந்த கனவை நிஜமாக்குகின்றனர். வெற்றியை மாறி நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால
மா நீங்கள் மைக்கில் பேசுங்கம்மா, மைக்கில் பேசுங்கம்மா, நீங்கள் மைக்கில் பேசுங்க. அருமையான நாடகம்னு சொல்லுங்கள். ஒன்று சொன்னாங்க மட்டும். That was intense and thought-provoking. Dreams were tested by reality on stage. True success lies in believing and persisting. A powerful performance by our students. Thank you, students. யதார்த்த